அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. முந்திக் கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். ஆனா அந்த எப்படி நம்ம முந்திக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம எந்த ஒரு தயக்கம் இல்லாம தடங்கள் இல்லாம நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா அந்த முந்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம முந்தி செல்ல போறோம் அப்படின்றதுனால ஒரு பெரிய நாள் வழி சாலை அமைச்சு வாழ்க்கை வந்து போமா நீ வேகமா போ அப்படின்னு நம்மளை தட்டி கொடுத்து அனுப்புமா? கண்டிப்பா கிடையாது. நம்மளே அந்த ரோட ரெடி பண்ணி நம்மளே அந்த அதுல டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நமக்கு நிறைய இடத்துல வந்து அமையும். நம்மளோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்னுலயுமே நம்ம எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் பாருங்களேன். ஒரு வீட்ல சமையல் ஆகட்டும், கண்டிப்பா குக்கர் ஏதாவது டமால்னு ஆயிருக்கும். இல்லன்னா நமக்கு சூடு வச்சிருப்போம், எண்ணெய் தெறிச்சிருக்கும். இப்ப சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம்னா கீழ விழுவாங்க. கார் ஓட்ட கத்துக்கும்போது எங்கேயாவது கொண்டு இடிச்சிருவோம். பிசினஸ் ஆரம்பிக்கும்போது அதுல ஒரு பெரிய லாஸ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலருந்து கத்துக்குவாங்க. இத மாரி நெறைய பட்டு, பட்டு, பட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு தெளிவு வரும் தெரியுமா? அதுதான் தெளிவான தெளிவு. அப்போ நம்ம திரும்பி பார்ப்போம். ஓ! இங்க இது மாதிரிலாம் ஆச்சு. இப்ப இப்படி பண்ணேன், அது பண்ணேன். ஆனா இப்ப வந்துட்டேன். அப்படின்னும்போது உண்மையிலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பரவால்ல, இவ்வளோ கத்துக்கிட்டோம் அப்படின்னு. அந்த கத்துக்கிற ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? அந்த ப்ராசஸ்ல ஒரு நிதானம், பொறுமை கண்டிப்பா வேணும். அதுக்கு ஒரு சீன தத்துவம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். வாழ்க்கை இன்னைக்கு மோசமா இருக்கும். நாளைக்கு சுமாரா இருக்கும். நாளன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனா நெறைய பேர் நாளைக்கே பின்வாங்கிருவாங்க. அந்த பொறுமை இருக்காது. இப்போ ஒரு டீ குடிக்கிறோம்னா, டீ சூடா குடிச்சா டேஸ்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ சூடா குடிச்சா டேஸ்ட்டா இருக்குன்றதுக்காக மொத்தமா எல்லா டீயும் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நாக்கு புண்ணாயிடும். அதை பொறுமையா, நிதானமா ஊதி கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சா தான் அந்த டேஸ்ட்டையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த சூடையும் ஃபீல் பண்ண முடியும். ஆறிட்டா டேஸ்ட் இருக்காது. அவசரப்பட்டா நாக்கு இருக்காது. அதனால எல்லா விஷயத்த கையாளும் போதும் ஒரு நிதானத்தோட கையாண்டோம்னா, கண்டிப்பா வாழ்க்கைய ரசிச்சு, ருசிச்சு அனுபவிக்கலாம். வாரம் வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக் அவேவ கலெக்ட் பண்ண மறந்துறாதீங்க.